திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 43 மதுரை காண்டம் இந்திரன் பழிதீர்த்த படலம் பகுதி 4. பொற்றாமரை திருக்குளத்திலே நீராடி கடம்ப வனத்திலே கடம்ப விருட்சத்தின் கீழே திருவருளே திருமேனியாக முளைத்திருந்த சிவலிங்க பெருமானை தரிசிக்கின்றான் தேவேந்திரன். அருவாகி உருவாகி அருவுருவும் கடந்து உண்மை அறிவு ஆனந்த உருவாகி அளவிறந்த உயிராகி அவ்வுயிருக்கு ஓர் உணர்வாய் பூவின் மருவாகி சராச்சரங்கள் அகிலமும் தன்னிடை உதித்து மடங்க நின்ற கருவாகி முளைத்த சிவக்கொழுந்தை 1000 கண்ணும் களிப்பக் கண்டான் என்பது திருப்பாடல். அச்சிவலிங்க பெருமான் அருவாகியும் உருவமாகியும் அருவுருவமாகியும் இவைகளை கடந்து சச்சித் ஆனந்த உருவமாகியும் எல்லையில்லாத பல் உயிர்களாகியும் அவ்வுயிர்களுக்கு ஓர் அறிவாகியும் பூவிடம் இருக்கின்ற வாசம் போன்று ஆகியும் சராச்சரங்கள் யாவும் தன்னிடத்து தோன்றி ஒடுங்க நின்ற காரணமாகியும் முளைத்தருளிய சிவலிங்க பெருமானை தேவேந்திரன் தனது 1000 கண்களும் களிப்பில் மூழ்க தரிசித்தான். சிவலிங்கத் திருமேனி அருவத் திருமேனியாகவும் இருக்கும். சிவம் சக்தி நாதம் பிந்து என நிற்றலால் அது அருவமாகியிருக்கும். மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா என்று உருவாகி நிற்பதால் அது உருவமாகியும் நிற்கும். சதாசிவம் என்று நிற்றலால் ரூபாரூபமாகியும் நிற்கும். இவ்வாறு நவந்தரு பேதமும் தோன்றும்படி நடிக்கும் இறைவனே வெளிப்பட்டு அருளுவதால் இந்த ரூபம் அரூபம் ரூபாரூபம் என்று இவற்றை கடந்த ஸ்வரூபமாகவும் இருக்கும் அவ்லிங்கத் திருமேனி. அதுவே சத் சித் ஆனந்தம் என்று நிற்கும். ஆன்மாக்களின் பவத் தொடர்பு நீங்குவதற்காக ஆன்ம சுத்திக்கு மேலாகிய சிவரூபம் சிவ தரிசனம் சிவபோகம் என்ற அனுபவங்களை விளைவிப்பதற்கு காரணமாக இருக்கின்ற சிவலிங்க மூர்த்தி அது. அகோச்சரமாய் நிற்கின்ற சிவம் கோச்சரிக்கும் இடம் சிவலிங்க திருமேனி. சத் சித் ஆனந்தங்களை முறையே ஸ்தூல சூக்ஷ்ம காரண ரூபமாக கொண்டு விளங்கி நிற்கும் சிவலிங்க திருமேனி இறைவன் உயிர்களை புனர்வுற்பவம் செய்விக்கும் பொழுது பொதுமையில் உடல் உயிர் போன்று சக்தி ரூபமாய் நிற்பதால் உயிர்கள் அனைத்திலும் தனது சக்தி மூலம் உயிர்களோடு ஒன்றாய் உடனாய் வேறாய் விளங்கி நிற்பதால் அளவிறந்த உயிர்களுக்கு உயிராகி நிற்பது இச்சிவலிங்கம். இவ்வுயிர்களுக்கு வேறாய் வியஞ்சக அறிவாய் நின்று தனது ஆக்ஞையால் உயிர்களை இரு வினைகளின் வழியே நடத்தும் பதிப்பொருளாக இருப்பதும் இச்சிவலிங்கம். அந்த உயிருக்கு ஓர் உணர்வாயிருப்பதும் சிவலிங்கம். உயிர்களுக்கு உயிராய் அத்வைதமாய் உயிர்களோடு நிற்பதால் பூவின் மருவாகி என்று இத்திருப்பாடல் இதனை போற்றுகின்றது. இச்சிவலிங்கமே சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் சம்ஹாரத்திற்கும் இடமாகி நிற்கின்றது. பிரபஞ்ச தோற்றத்திற்கும் இருப்புக்கும் அழிவுக்கும் நிமித்த காரணமாகி இருக்கின்றது. எனவே சராச்சரங்கள் அகிலமும் தன்னிடை உதித்து மடங்க நின்ற கரு என்று இத்திருப்பாடல் போற்றுகின்றது. அத்தகைய சிவலிங்க பெருமானை தேவேந்திரன் தனது 1000 கண்களாலும் கண்டு களிப்பில் மூழ்கி தரிசிக்கின்றான். தேவர்களுக்கு அரசனாகிய இந்திரன் அன்பே ஒரு வடிவமாக தரிசித்து பணிந்து எழுந்து கண்கள் ஆனந்த பாஷ்பம் சிந்த கரை கடந்து எழா நின்ற களிப்பு என்ற கடலிலே அழுந்தி தனது நா தழுதழுக்கவும் உடலிலே வியர்வை அரும்பவும் ஸ்தோத்திரம் சொல்கின்றான். தேவர்கள் தேவனாகிய சிவபெருமான் அப்பெருமானை அர்ச்சிக்க வேண்டிய உபகரணங்கள் எல்லாவற்றையும் விண்ணுலகத்திலிருந்து கொண்டு வர சிலரை ஏவி அனுப்பினான். அவர்கள் சிவபூஜா திரவியங்களையெல்லாம் விண்ணுலகிலிருந்து கொண்டு வந்தார்கள். தமது தேவதச்சனை வருவிக்கின்றார் இந்திரன். ஓர் விமானம் செய்க என்று ஏவுகின்றார். அப்பொற்றாமரை தீர்த்தத்தின் அருகிலே சென்று அங்கே அழகிய கருணா நோக்கத்தை உடைய சிவபெருமானை விரைந்து அர்ச்சனை செய்வதற்கு நல்ல மலர்கள் கிடைக்க வேண்டுமே என்று தேவேந்திரன் நினைக்கும் பொழுது சமுத்திரத்தில் சூரியன் உதிப்பது போன்று சிவபெருமான் திருவருளினால் பொற்றாமரை தீர்த்தத்திலே அத்தடாகத்திலே
தங்கத் தாமரை மலர்கள் மலர்ந்திருப்பதை பார்க்கின்றான் தேவேந்திரன். அன்பு தன்னை விழுங்கி மேல் எழுந்து ஓங்க மகிழ்ந்து கூத்தாடுகின்றான். பொற்றாமரைகள் பூத்த காரணத்தினால் இத்தடாகத்திற்கு பொற்றாமரை தீர்த்தம் என்று திருநாமம் 7 உலகங்களிலும் பொலிக பொலிக என்று ஆனந்த கூத்து ஆடினான். மீண்டும் பொற்றாமரை தடாகத்தில் நீராடி அங்கிருக்கின்ற தங்கத் தாமரை மலர்களை பறித்து எடுத்து திரும்பி நீங்காத தனது பழி நோய் நீங்குவதற்காக அங்கு முளைத்து எழுந்து அருளிய முழுமுதல் என்னும் ஓர் திருநாமத்தை உடைய பிறவி பிணி நீக்கும் மருந்தாகிய சிவலிங்க பெருமானிடம் வந்து சேருகின்றான் தேவேந்திரன். தேவேந்திரன் அனுப்பிய தூதுவர்கள் விண்ணுலகத்திலிருந்து சிவ பூஜைக்கான திரவியங்களை கொண்டு வந்தார்கள். பஞ்ச தருக்களினாலே தரப்பட்ட திரவியங்கள் பீதாம்பரம், மணிகள் பதித்த ஆபரணம், சந்தனம், ஆகாய கங்கையாகிய திருமஞ்சனம், தூபம், திருப்பள்ளித்தாமம், தீபம், பஞ்சகவ்யம், பழம், தேன், திரு அமுது அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்தார்கள். நெருங்கிய புனங்களை உடைய காட்டினை வெட்டி நிலத்தை திருத்திக் கொண்டு வரும் பொழுது ஒரு ஞானவித்து முளைத்தது போன்று முளைத்த அந்த சிவலிங்க கொழுந்தின் திருமுடியின் மேலே சூரிய கிரணமானது மெல்ல தீண்ட அதை கண்டு தேவேந்திரன் மனம் நெகிழ்ந்தான், உருகினான். சிவலிங்க பெருமானுக்கு திருநிழல் அமைக்க நினைத்தான். சந்திரனை போன்று திருக்குடை போன்று திருநிழல் அமைக்க நினைத்தான். அப்பொழுது ஒரு ரத்ன விமானமானது ஆகாயத்திலிருந்து வந்தது. சூரிய மண்டலமே இறங்கி வந்தது போன்று அங்கு வந்தது. அந்த விமானத்தை அஷ்டதிக் கஜங்கள் தாங்கி வந்தன. அந்த அஷ்டதிக் கஜங்கள் எப்படிப்பட்டவை என்றால் அஷ்டகுல பர்வதங்கள் போன்று தோற்றம் கொண்டவைகள், மேகமண்டலத்தை கிழித்து எட்டும் தோற்றத்தை உடையவைகள், துவாரம் பொருந்திய துதிக்கையையும் அர்த்தச்சந்திரனைப் போன்று கொம்புகளையும் உடைய அஷ்ட கஜங்கள் அவ்விமானத்தை சுமந்து வந்தன. அவை மட்டுமல்ல, அஷ்டதிக் கஜங்களோடு சேர்ந்து 32 சிங்கங்களும் 64 சிவ கணங்களும் சுமக்க பரந்த 8 திசைகளிலும் பரவி நிற்கும்படி தேவதச்சன் நிர்மித்து தந்த அந்த விமானத்தை இந்திரன் அங்கே அமைத்தான். அமைத்து அஷ்டமூர்த்தங்களை உடைய சோமசுந்தர கடவுளை அர்ச்சிக்கத் தொடங்கினான். மேலே சொன்னவாறு சிவபூஜைக்குத் தேவையான உபகரணங்களையும் திரவியங்களையும் ஏற்கனவே தேவதூதர்கள் அங்கே சேர்ப்பித்துக் கொண்டு வந்தார்கள். தேவேந்திரன் மறுபடியும் தெய்வத்தன்மை உடைய பொற்றாமரை முளைத்த தடாகத்திலே ஸ்நானம் செய்து பிறப்பினை ஒழிக்கும் திருநீறு தரித்து சைவ திருவேடத்திற்கு உடைய ருத்ராட்ச வடம் அணிந்து தான் அன்பே வடிவமாய் நின்று திருவருளே திருவுருவமாக கொண்டருளிய சோமசுந்தர கடவுளை படத்தை விரித்து ஆடும் சர்பத்தை இடைக்கச்சாக இடையில் கட்டிய அச்சோமசுந்தர கடவுளை அப்பெருமான் அருளிய ஆகமத்தின் வழியே உண்மையான அன்பு பெருக அர்ச்சித்து ஆனந்த வெள்ளத்தில் அழுந்தினான். தேவர்கள் தலைவனாகிய இந்திரன் நிலத்திலே தன் உடல் பொருந்தும்படி அஷ்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரங்களை விதிமுறைப்படி செய்தான், வணங்கினான். மனம், வாக்கு, காயம் என்ற முக்கரணங்களும் ஒரு வழிப்பட பிரதட்சணம் செய்தான். உடல் நடுக்கம் கொண்டு கும்பிட்டு கூத்தாடி மலர்கள் நிறைந்த மாலைகள் மிதக்கும்படி ஆனந்த கண்ணீர் அருவியானது பெருக நின்று அன்பானது மேலும் மேலும் அதிகரித்து அதிகரித்து வியர்த்து நின்று அஞ்சலித்து துதி செய்து நிற்கின்றான். சோமசுந்தர பெருமானை துதிக்கின்றான். அங்கனா போற்றி, வாய்மை ஆரணா போற்றி, நாக கங்கனா போற்றி, மூல காரணா போற்றி, நெற்றிச் செங்கனா போற்றி, ஆதி சிவ பரஞ்சுடரே போற்றி, எங்கள் நாயகனே போற்றி, ஈரிலா முதலே போற்றி, யாவையும் படைப்பாய் போற்றி, யாவையும் துடைப்பாய் போற்றி, யாவையும் ஆனாய் போற்றி, யாவையும் அல்லாய் போற்றி, யாவையும் அறிந்தாய் போற்றி, யாவையும் மறந்தாய் போற்றி, யாவையும் புணர்ந்தாய் போற்றி, யாவையும் பிரிந்தாய் போற்றி. இடருறப் பிணித்த இந்தப் பழியனின்று என்னை ஈர்த்து உன் அடி இணைக்கு அன்பனாக்கும் அருட்கடல் போற்றி, சேல்கண் மடவரல் மணாள போற்றி, கடம்பமா வனத்தாய் போற்றி, சுடர்விடு விமானமேய சுந்தர விடங்க போற்றி. பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில்
பேறு நல்கும் ஈசனுமாகி பூசை யான் செய்தேன் எனும் என் போத வாசனை அதுவும் ஆன மறை முதல் அடிகள் போற்றி என்றெல்லாம் துதித்து நிற்கின்றான் தேவேந்திரன். அங்கனா போற்றி, அழகிய கிருபாநோக்கம் உடைய பெருமானே வந்தனம், வாய்மை ஆரணா போற்றி, உண்மையாகிய வேதங்களை அருளிச் செய்தவனே வந்தனம், நாககங்கனா போற்றி, சர்ப்பங்களையே கங்கணமாக அணிந்த பெருமானே வந்தனம், மூலகாரணா போற்றி, மூலகாரணனே வந்தனம், நெற்றி செங்கணா போற்றி, நெற்றியின் கண் சிவந்த கண்களை உடையவரே வந்தனம், ஆதி சிவ பரஞ்சுடரே போற்றி, எல்லாவற்றிற்கும் முதலாய் உள்ளவனே, நன்மையை தரும் மேலான ஒளி பிழம்பே வந்தனம், எங்கள் இறைவனே வந்தனம், தனக்கு ஓர் இறுதியில்லாத முதலே வந்தனம், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரே, எல்லாவற்றையும் சம்ஹரிப்பவரே, எல்லா பொருட்களும் ஆனவரே வந்தனம், எல்லாம் ஆனாலும் கூட தாம் அவற்றின் வசம் ஆகாது தன் வசத்தனாய் நிற்றலால் யாவையும் ஆனவரே போற்றி, அவற்றின் உணர்வு ஆகாது இயற்கை உணர்வினராய் நிற்றலால் யாவையும் அல்லாய் போற்றி, முற்றும் உணர்ந்ததனால் சர்வஜனே வந்தனம், பெரும் கருணை உடையதால் யாவையும் மறந்தாய், உயிர்கள் செய்யும் அவச்சாரங்களை மறந்தாய் வந்தனம், எல்லாவற்றிலும் பிரியாது இருப்பவரே வந்தனம், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி நிற்றலால் யாவையும் பிரிந்தாய் வந்தனம், என்னை துன்பம் மிக விடாது பற்றிய இந்த பிரம்மகத்தியிலிருந்து விடுவித்து உனது 2 திருவடிகளுக்கும் அன்பு ஆக்கிய கிருபா சமுத்திரமே வந்தனம், மீனாட்சி அம்மையின் மணவாளனே வந்தனம், பெரிய கடம்பவனத்தில் எழுந்தருளி இருப்பவரே வந்தனம், சுந்தர விடங்கா ஒளிவீசும் விமானத்தில் வீற்றிருக்கும் சோமசுந்தர கடவுளே வந்தனம் என்று போற்றுகின்ற தேவேந்திரன் மேலும் போற்றுகின்றான். சிவபூஜை என்பதில் எல்லாமே சிவமாக நிற்கும் தன்மையை உணர்ந்து போற்றுகின்றான். சிவபூஜையிலே அனைத்தும் சிவமே, பூஜையும் சிவம், அப்பூஜைக்கு தக்க திரவியங்களும் சிவமே, அப்பூஜை செய்கின்ற அன்பரும் சிவமே, அப்பூஜையை கைக்கொண்டு அதற்கு தக்க பயனை கொடுக்கும் இறைவனும் சிவமே, நான் பூஜை செய்தேன் என்று கருதும் தத்போத வாசனையும் ஆன வேத முதலாகி நிற்பதும் சிவமே என்று போற்றுகின்றான். ஆகம விதி அறிந்து செய்யும் பூஜனையும் அவற்றுக்குரிய உபகரணங்களும் சார்பு பற்றிய பத்தி போல் இல்லாமல் மெய்ச்சார்புவோடு இயைந்த பக்தி உடைமையும் அப்பக்தி வழிபாடை ஏற்று பேறு நல்கும் ஈசனும் திருவருளாலன்றி அமையாது. எனவே பூஜையும் பூஜைக்கேற்ற பொருட்களும் பூஜை செய்யும் நேசனும் பூஜை கொண்டு நியதியில் பேறு நல்கும் ஈசனும் ஆகி என்றும் அருட்பணியினோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கும் ஆன்மபோதத்தின் தன்மை அவனன்றி வேறு இல்லை. எனவே அந்த போத வாசனையும் சிவமே என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். இவ்வாறெல்லாம் துதித்து நிற்கின்ற அந்த இந்திரன் மேல் எல்லா தேவர்களுக்கும் முன்னவனும் அடியார் வேண்டியபடியே அருள்பவனுமாகிய சோமசுந்தர கடவுள் இனிய புன்னகை சிறிது அரும்ப கிருபா நோக்கம் கொண்டு வெளிப்பட்டு தோன்றியருளி உனது விருப்பம் யாது என்று கேட்டருளுகின்றார். பெருமானை தரிசித்தவுடன் தேவர்களுக்கு அரசனாகிய இந்திரன் விரைந்து பணிந்து சிரத்தின் மேல் தனது சிவந்த கைகளை குவித்து வேண்டுகின்றான். ஐயனே, தாங்கள் எழுந்தருளியிருக்கும் இத்திருத்தலத்தின் எல்லைக்கு சமீபத்தில் அடியேன் வந்த அளவிலே என்னிலிருந்து நீங்காத கொடிய பிரம்மகத்தையும் நீங்கியது, முற்பிறப்பிகளிலெல்லாம் செய்த மயக்கத்தை தரும் வலிய தீவினையும் கெட்டது. உங்களது தாமரை மலர் போன்ற திருவடிகளை துதித்து பூஜை செய்வதற்கும் உரியவன் ஆயினே, இதற்கு மேல் சிறந்த பயன் வேறு என்ன இருக்கின்றது? வேறு ஒன்றும் இல்லை என்றபடி உருகுகின்றான். ஐயனே, இப்படியே தங்களது திருவடித் தாமரைகளை எப்பொழுதும் பூஜனை செய்து கொண்டே தங்களது அடியார்களுள் நானும் ஒரு தாழ்ந்த தொண்டனாக ஆவேன், அதுவே அடியேன் தங்களிடம் விண்ணப்பித்து நிற்பது என்று பெருமானின் திருவடியிலே விழுகின்றான் இந்திரன். அவனுக்கு திரிநேத்திரங்களை உடைய சிவபெருமானும் மிக்க கருணை கூர்ந்து அருளுகின்றார். சிவபெருமான் அருளுகின்றார், 6 பருவங்கள், அதிலே மேம்பட்டது வேனில் பருவம், வசந்த ருது. 12 மாதங்களுள் மிக மேம்பட்ட பெருமை பொருந்தியது மேஷ மாதமாகிய சித்திரை மாதம். அதிலே நட்சத்திரங்களுள் சிறந்த சித்திரை நட்சத்திரம்.
திதிகளுள் சிறந்த பௌர்ணமி திதி. இவைகள் சேர்ந்து வருகின்ற சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரம் தோறும் வந்து வந்து அர்ச்சனை செய்வாயாக. அப்படி செய்தால் ஒரு வருஷத்திலே 365 நாட்களும் செய்த அர்ச்சனை பயன் வந்து கைகூடும். அதாவது எந்த கணமும் எல்லா கணமும் சிவபூஜை செய்த பலன் கிடைக்கும் என்று அருளிய சோமசுந்தர பெருமான் மேலும் அருளுகின்றார் இந்திரனுக்கு, இனி நீ உனக்குரிய ஸ்வர்க்க நாட்டிற்கு சென்று புனிதமான பல போகங்களையும் நுகர்ந்து அதற்கு மேல் மல பரிபாகம் வர பிரம்மன் முதலிய விஷ்ணு முதலிய பெரிய தேவர்களினுடைய பெரிய பதங்களில் இருக்கின்ற போகங்களையும் மற்றைய போகங்களையும் மறக்கும்படி உனக்கு பக்குவத்தை வருவித்து நாமே மோட்சம் தருவோம் என்று திருவாய் மலர்ந்தருளினார் சோமசுந்தர பெருமான். 4 வேதங்களின் உச்சியில் விளங்கும் அனாதியாகிய சோமசுந்தர கடவுள் இவ்வாறு இந்திரன் மீது பெரும் கருணை கொண்டு அருளினார். தேவேந்திரனுக்கு விடையும் கொடுத்து அருளினார். தேவர்கள் தலைவனாகிய இந்திரன் புலகமாகிய போர்வையினால் உடல் முழுவதும் போர்க்கப்பட்டான். தனது முடியின் மேல் கைகளை கூப்பினான். ஆறாமையால் தண்டாகாரமாய் விழுந்து பணிந்தான். பணிந்து எழுந்து கண்ணிலிருந்து ஆனந்த வெள்ளம் சொரிந்தான். பலமுறை ஸ்தோத்திரம் செய்து ஸ்துதி செய்து ஆனந்த கூத்து ஆடினான். சோமசுந்தர கடவுளுடைய திருவடி நிழல் பிரிவுக்கு ஆற்றாமல் அஞ்சினான். அச்சோமசுந்தர கடவுள் தனக்கு அருளிய திரு ஆజ్ఞையை மனத்திலே நினைத்து இச்சோமசுந்தர பெருமானை பிரிய முடியாமல் பிரிந்து ஸ்வர்கலோகத்தை அடைந்தான். இனி போகம் அனுபவித்தாலும் சரி, சிவானந்தம் அனுபவித்தாலும் சரி, பெருமானின் திருவருளின் வழியே நின்று இந்திரன் அனுபவிக்க இருக்கின்றான். எனவே ஸ்வர்க்கத்தை அடைந்த இந்திரன் அங்கே ரம்பை முதலான மாதர்கள் தனது பக்கத்திலே வந்து சாமரை வீச, மந்தாரமும் கற்பகமும் புஷ்ப வருஷம் சொரிய, தன்னை தரிசிக்க வந்த தேவர்கள் மணி மகுடங்கள் தனது பாதங்களை சூட, இந்திராணியுடன் இருந்து ஸ்வர்கபோகத்தை அனுபவித்தாலும் கூட அவனுடைய உள்ளமானது சோமசுந்தர கடவுளுடைய திருவருள் வெள்ளத்திலேயே அழுந்தி இருக்கின்றான் இந்திரன். அப்படி இருந்து சோமசுந்தர பெருமான் மேல் எப்பொழுதும் குறையாத அன்பு நிறைய நிறைய பொங்கி வரும்படி இருந்து தாம் முன்பு நடத்திய அரசியல் போலவே ஸ்வர்க்கத்தை ஆண்டு வருகின்றான் தேவேந்திரன் என்று இந்திரன் பழி தீர்த்த படலம். சோமசுந்தர பெருமான் தேவேந்திரனினுடைய பிரம்மகத்தி தோஷத்தையும் நீக்கி போகத்தையும் கொடுத்து தம் திருவருளையும் கொடுத்து மோட்சத்தையும் அருளிய எம்பெருமான் மதுரை சொக்கநாத பெருமான் சோமசுந்தர பெருமான் தம் அடியார் பொருட்டு நடத்திய 64 திருவிளையாடல்களுள் முதலாவது திருவிளையாடலான இந்திரன் பழி தீர்த்த திருவிளையாடல் என்ற இந்த திருச்சரிதம், இந்திரன் பழி தீர்த்த படலம் என்ற இந்த படலம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து 2வது படலம் வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம். எல்லாம் வல்ல ஸ்ரீ மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வர பெருமான் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.